இப்போ சனி தசைலாம் வருது இல்லைங்களா, அவங்க இருக்கிறவங்க நரசிம்மரை வழிபட்டால் அவ்வளோ நல்லது. அது நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் விலகும். நரசிம்மருக்கு அவர் உக்கிரமானவர் இல்லையா, அதனால் அவரை வழிபட்டோம்னா நமக்கு சில கஷ்டங்கள்லாம் விலகும். அவருக்கு வீட்டில் நரசிம்மர் படம் இருந்தால் வைங்க, வச்சு கோயிலுக்கு போகிறவங்க போகலாம். வீட்டில் வழிபடுறதா இருந்தால் படம் இருந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா விக்கிரம் சின்னதாக இருந்தாலும் வச்சு உப்பு போட்டு எல்லாம் அவருக்கு பண்ண வேண்டியது. அப்புறம் பிரசாதம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு சின்ன கப்பு வச்சுட்டு அதில் நான் சொல்கிற ஒரு 9 மந்திரத்தை நீங்கள் டெய்லி அவருக்கு குங்குமத்தை போட்டுட்டு வந்தீங்கன்னா 6 நாளைக்கு இதை செய்யுங்க. செஞ்சு தீபதூபம் காட்டி கற்பூரம் ஏற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 6ஆம் நாள் எல்லா குங்குமத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு டெய்லி அனுதினமும் குங்குமத்தை இட்டுக்கிட்டு வாங்க. அந்த நரசிம்மர் குங்குமத்தை இட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறையும். சரிங்களா? இப்போ நான் அந்த தோத்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை சொல்கிறேன். உக்கர நரசிம்மாய நமக, குரோத நரசிம்மாய நமக, வீர நரசிம்மாய நமக, விளம்ப நரசிம்மாய நமக, கோப நரசிம்மாய நமக, யோக நரசிம்மாய நமக, அகோர நரசிம்மாய நமக, சுதர்சன நரசிம்மாய நமக, லக்ஷ்மி நரசிம்மாய நமக. அவ்வளோதான். சரிங்களா? இதை நீங்கள் குங்குமத்தை போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த குங்குமம் அப்படியே இருக்கட்டும். 6 நாள் கழித்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். இந்த 6 நாளைக்கும் பிரசாதம் அவருக்கு வடித்து பிரசாதமும் வைக்கணும், தீபதூபம் கண்டிப்பாக காட்டணும். சரிங்களா? இந்த 6 நாளைக்கு இதை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பார் நரசிம்மர். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.